எல்லோருக்கும் வணக்கம். என்னோட நேம் பார்த்தீங்கன்னா கோகுலகிருஷ்ணன் ஆர். சைபர் செக்யூரிட்டி டீமில் ஒர்க் பண்ணுறேன். இன்னைக்கு டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நிக்டோ என்ற ஒரு வெப் சர்வர் ஸ்கேனிங் டூல் யூஸ் பண்ணி i7 ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம அவங்கக்கிட்ட என்னென்ன அவங்க வெப்சைட்டில் ப்ராப்ளம்லாம் இருக்குது, அதாவது வல்னரபிலிட்டி செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம இன்னைக்கு செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்ன கவர் பண்ணுவோம்னா, நம்ம அந்த வெப்சைட்டை வல்னரபிலிட்டி செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஸ்கேன் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அது ஏதாச்சும் ஆக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். இது எல்லாமே செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண டூல் மாதிரி தான் நிக்டோன்னு நம்ம காணும். ஏன் நிக்டோ யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு 1000 ஆஃப் பாசிபிலிட்டி, ஒரு 1000 பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு செக் பண்ணி கொடுக்கும். என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன டேஞ்சரஸ் ஃபைல் இருக்குது, என்னென்ன மிஸ்கான்ஃபிகரேட், என்னென்ன ஃபைல் மிஸ் ஆகுது, அப்புறம் என்னென்ன போர்ட் ஆக்சஸாக இருக்குது, என்னென்ன ஐபி அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு ஷோ பண்ணும் நிக்டோ. இப்போது காலி லினக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ரூட் எலிமினேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு காலின்னு பாஸ்வேர்ட் கொடுங்க. காலின் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கமாண்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மேண்டட்ரியான விஷயம்னா, ஒரு முக்கியமான விஷயம் எப்போவுமே கொடுக்கும்போது ஏபிடி அப்டேட் கொடுக்கணும், அப்கிரேட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஏபிடி அப்டேட் கொடுங்க. இது ஏன் நம்ம கொடுக்குறோன்னா, அப்போ தான் நம்ம வெப்சைட்டில் எரர் இல்லாமல் நம்மளுக்கு ரன் ஆகும். இது வீக்லி ஒன்ஸ் ஒரு தடவை நம்ம காலி லினக்ஸில் அப்டேட் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஏபிடி அப்கிரேட் கொடுங்க. இப்போ நம்ம கமாண்ட் கொடுக்க போகிறோம். இதுக்கு கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 3 கமாண்ட் தான். ஃபஸ்ட்டு நம்ம நெக்டை இன்ஸ்டால் பண்ணணும். cdo apt get install நிக்டோ. இப்போ நம்ம நிக்டோ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நிக்டோ மட்டும் கொடுக்கணும். நிக்டோ மட்டும் ஏன் கொடுக்குறோன்னா, நம்மளுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு ஷோ ஆஸ்க்கு, செக்கு, கான்ஃபிக், டிஸ்பிளே, இது எல்லாமே நம்ம கொடுத்துட்டு செக் பண்ணலாம். IPv4 v6 ஒன்லி, ஐடி, ஹோஸ்ட் ஹெல்ப் எல்லாமே நம்ம செக் பண்ணலாம். இப்போ ஃபைனல் கமாண்டாக என்ன கொடுக்குறோன்னா, நிக்டோ -h, அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண போகிற வல்னரபிலிட்டி வெப்சைட்டோட நேம் இங்கே ப்ளேஸ் பண்ணுங்க.
கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ நம்ம நிக்டோ, அதுக்கப்புறம் -h, அதுக்கப்புறம் நம்ம வல்னரபிலிட்டி செக் பண்ணுற போகிற வெப்சைட்டோட நேம் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். ப்ளேஸ் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு என்னென்ன ஷோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் உங்களுக்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன போர்ட் யூஸ் பண்ணுறாங்க, சப்போஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், இந்த டேட்லாம் வரும். அதுக்கப்புறம் அவங்க என்ன சர்வர் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, Nginx என்ற ஒரு சர்வர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் கண்டென்ட் டைப் ஆப்ஷன் ஹெட்டர் இஸ் நாட் சென்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நான் ஸ்டிஃப்னு சொல்லிட்டு ஒரு டூல் வந்து அவங்க யூஸ் பண்ணல. அது யூஸ் பண்ணாதனால என்ன ஆகும்னா, ராங்லிக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து தப்பாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம். அது நான் ஸ்டிஃப்ன் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா இந்த MIM டைப்பில் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். இதனால பார்த்தீங்கன்னா யூசர் ஏஜென்ட் வந்து இந்த 2 கோகனட் சைட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபேஷன் ஃப்ரம் MIME டைப் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இந்த கொடுத்துருக்க வந்து லிங்க்லாம் கூட நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி டூல்ஸ் சொல்லுவாங்க. இது ஒரு வந்து வல்னரபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா டியூரப்பர் லிங்க் ஹெட்டர் ஃபவுண்ட் வித் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா வேர்ட் ப்ரெஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜேசன் ஸ்கிரிப்ட் இன்ட்ராக்ட் வித் வேர்ட் ப்ரெஸ் டேட்டா லைக் போஸ்ட் யூசர் இதெல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த CMSன்னு சொல்லுவாங்க, கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை டியூரப்பர் லிங்க் நாட் ஃபவுண்ட் வித் வேல்யூன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜேசன் ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அந்த I7 வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டூல்ஸ்லாம் அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே. அதனால நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும் என்னென்ன இது லிங்க்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்காமன் ஹெட்டர் எக்ஸ் டைரக்டட் ஃபவுண்ட் வித் கண்டென்ட் ஆஃப் வேர்ட் ப்ரெஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் டைரக்டர்னா ஒன்றும் இல்லை, அது ரீடைரக்ஷன் சொல்லுவாங்க, இந்த பிளக்இன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எதுக்குன்னா ஃபைல்ஸ்லாம் வந்து ஹைட் பண்ண ஃபைல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க நமக்கு, ஒரு ஐடிஎம் செக்யூரிட்டிக்காக. அதுக்கப்புறம் நோ CIG டைரக்டரி ஃபவுண்ட் யூஸிங் --c ஆல் ஃபோர்ஸ்ஃபில் ஆல் செக் டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங்னா நிக்டோ வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கு CGI டைரக்டரிஸ்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். அதுக்கப்புறம் ரோபோட் டெக்ஸ்ட் என்ட்ரி லெவல் என்டர் நாட் ஃபவுண்ட் பிடன் ரீடைரக்டட் HTTP கோட் ஸ்டேட்டஸ். HTTP கோடு வந்து ஸ்டேட்டஸ் கோட்னு சொல்லுவாங்க. இது நம்ம கோபஸ்டர்லேயும் நம்ம பார்க்கலாம். என்னென்னா நம்ம இந்த ரோபோட் டெக்ஸ்ட் வந்து இந்த WWI7 கூட வந்து நம்ம அட்டாச் பண்ணி பார்க்கும்போது இந்த ரோபோட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னு நம்மளால சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த லிங்க்லேயும் நம்ம போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம்.
இது போர்ச்சுகல் இது ஒரு பவர்ஃபுல் வல்னரபிலிட்டி ஆப் செக் பண்ணுறது. நம்ம எல்லாமே போட்டிருக்கு பாருங்க. இண்டெக்ஸ் உள்ள இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த ரோபோட் டெக்ஸ்ட்டுக்குள்ள ஃபைல் வந்து அந்த WWI7 ஹாஸ்பிட்டலோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து போட்டு வச்சுருக்காங்க. வல்னரபிலிட்டியாலும் பியூட்டிஃபுல் இது ஒரு பவர்ஃபுல் டூல் சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னன்னா கண்டெய்ன்ஸ் 10 என்ட்ரி வி ஷுட் பி மேனுவலி வியூ. அப்போனா 10 என்ட்ரிஸ் வந்து ஏதோ வந்து மேனுவலாக வியூ பண்ண முடியும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இங்கே அந்த ரோபோட் டெக்ஸ்ட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் த கண்டென்ட் என்கோடிங் என்டர் இஸ் செட் டு டிஃப்ளேட் விச் மே பி சர்வர் வேல்யூனபிள் டு பி பிரீச் அட்டாக். பிரீச் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய வந்து சொல்லியிருக்கிறாங்க. பிரீச் அட்டாக்னா ஒன்றும் இல்லை, இந்த ப்ரௌசர் ரெக்கக்னைசேஷன் அண்ட் சொல்லுவாங்க, ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னா ஸ்டீல் பண்ணும். என்னென்ன ஸ்டீல் பண்ணோம்னா CSRF டோக்கன்ஸு, செஷன் ஐடி, இமெயில் அட்ரஸ்ஸு, இதெல்லாம் வந்து பிரீச் அட்டாக் மூலியமாக வந்து இது பண்ணுவாங்க. அது பிரீச் அட்டாக் எப்படி பண்ணால் பிரீச் அட்டாக் பதில் ஜிசிப்னு ஒரு வந்து ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸில் வந்து என்னென்ன டூல்லாம் எப்படி யூஸ் பண்ணிட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். இவங்களாம் ஃபாரினர்ஸு, இவங்கெல்லாம் வந்து இந்த காலினெக்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய செக்யூரிட்டி பேங்க்கு அந்த மாதிரிலாம் வந்து ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. host name does not match certificate name in the mirror. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ அந்த HTTPS செக்யூர் சைட்டை செக் பண்ணும்போது சர்டிஃபிகேட் வந்து சேஃபாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 297.html வந்து செக்யூரிட்டி வந்து வீக்னஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் HTML ஃபைலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த MITM அட்டாக் வந்து பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் CDN CG அன்காமன் ஹெட்டர் CFH கேட்ச் ஃபவுண்ட் வித் கண்டென்ட் நோ கேட்ச்னு சொல்கிறாங்க. என்னன்னா இது வந்து க்ளவுட் ஃபேர்னால யூஸ் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. சர்வர் சைட் ஸ்கிரிப்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு டைனமிக் இல்லைன்னா அட்மின் பேஜஸாகவும் ப்ரைவேட் கண்டென்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எரர் லிமிட் வந்து 20 ரீச் ஃபார் ஹவர்ஸ். அப்படின்னா 20 கிவிங் அப் 20 டைம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நிக்டோ வந்து நம்ம ரீச் பண்ணுறதுக்கு அந்த WW7 வெப்சைட் ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. லாஸ்ட் எரராக ஓப்பனிங் ஸ்ட்ரீம் கேனாட் கனெக்ஷன் டைம் அவுட்னு சொல்லிட்டு வந்துருக்கு. கனெக்ஷன் டைம் அவுட் வந்து இது வந்து பாத் சொல்லுவாங்க, PWD பாத். LWT நிக்டோவோட பிளக்இன்ஸ் லைன். இது 525 போர்ட் நம்பர். அதுக்கப்புறம் ஸ்கேன் டைம் 18 எரர்ஸும் 9 ஐட்டம்ஸும் ரிப்போர்ட்டட் ஆன் ரிமோட் ஹோஸ்ட். இந்த 18 எரர்ஸ் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, த எக்ஸ் கண்டென்ட் டைப் ஆப்ஷன் ஹெட்டர் இஸ் நாட் செட் அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் டியூரபிள் லிங்க் ஹெட்டர் ஃபவுண்ட் வித் வேல்யூ, இது எரர் சொல்லலாம். அதுக்கப்புறம் அன்காமன் ஹெட்டர் எக்ஸ்டாரேட்டட் பை ஃபவுண்ட் வித் கண்டென்ட் WordPress இது சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ஸ் 10 என்ட்ரி வி ஷுட் பி மேனுவலி வியூட், இது வந்து நான் இந்த 9 ஐட்டம்ஸ் வரலாம். அதுக்கப்புறம் பிரீச் அட்டாக், த கண்டென்ட் என்கோடிங் அட்டர் செட் டு டிஃப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வரலாம்.
அதுக்கப்புறம் அன்காமன் எட்டர் சிஎஃப்ஹெச் கேட்ச் ஃபவுண்ட் இதெல்லாம் இந்த 9 ஐட்டம்ஸில் வரும். அதுக்கப்புறம் என் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5:27:4:45 அப்புறம் 2:26 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து நிக்டோன்ன்ற டூல் யூஸ் பண்ணிட்டு இந்த i7 ஹாஸ்பிட்டலோட வல்னரபிலிட்டி என்ன எரர் இருக்குது எல்லாமே நம்ம செக் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில். தேங்க்யூ ஸோ மச்.